இன்றைக்கி நம்ம வெண்ணிலா கப் கேக் எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். அதுக்கு நான் 100 கிராம் பட்டர் எடுத்திருக்கேன். அதை நல்லா இதேமாரி க்ரீம் மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதில் ஒரு முட்டை ஆட் பண்ணி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணியாச்சு. திருப்பி இன்னொரு முட்டை ஆட் பண்ணி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 2 முட்டையும் ஒரே நேரத்தில் போட்டு மிக்ஸ் பண்ணால் ஒரு மாதிரி ஆயிரும். அதனால தான் தனித்தனியாக மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இதில் நான் 1 கப் மைதா மாவு ஆட் பண்ணியிருக்கேன். அதில் 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா ஆட் பண்ணியிருக்கேன். 1 பிஞ்ச் சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். 1 கப் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். 1/2 கப் பால் ஆட் பண்ணியிருக்கேன். இதை அவ்வளோத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். 2 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஓடிஜியை ப்ரீ ஹீட் பண்ணணும். 175 டிகிரியில் 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட். என்கிட்ட கப் மோல்டு இல்லை, அதனால தான் கேக் பேட்டர்லேயே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன். கப் மோல்டு இருந்துச்சுன்னா நீங்கள் அதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இப்போ ஓடிஜி ப்ரீ ஹீட் ஆகிட்டு அதில் உள்ள ப்ளேஸ் பண்ணியாச்சு. 175 டிகிரியில் 20 to 30 மினிட்ஸ் பேக் பண்ணணும். இப்போ பேக் ஆகி வந்துருச்சு. நல்லா குக்காக இருக்குது. இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.